இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிற ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தையின் நிகழ்ச்சி வந்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். எங்களுடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினானால் யூடியூப்பில் என்னுடைய பேர் ஜானி ஜெயராஜ் என்று சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணுவீர்களானால் அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அநேக வார்த்தைகளை, பாடல்களை நீங்கள் அதில் பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 3, 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பு மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இது சரித்திர சம்பவம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன என்று சொன்னால், பவுல் சில விறகுகளை வாரி போடும்போது விரியன் பாம்பானது அனல் உரைத்து அவன் கையை கவ்விக்கொண்டது. இந்த விரியன் பாம்பு எங்கே இருந்தது என்று சொல்லி யோசிப்பில்லானால் விரவுக்குள்ளே இருந்திருக்கு. அவன் விரவு தூக்கி போடும்போது அது தீயில் விழுந்ததுனால, அந்த சூட்டினால, வெப்பத்தினால அது அனல் உரைத்து அவன் கையில் கவ்விக்கொண்டது என்பதை இதில் வாசிக்கிறோம். ஆவிக்குரிய அனுபவமாக இந்த வார்த்தையினுடைய காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு புதிய வருஷத்தில் நம்ம பிரவேசிச்சிருக்கிறோம். கடந்த வருஷத்தில் பல அனுபவங்களை தாண்டி வர தேவன் கிருபையாக உதவி செய்திருக்கிறார். இனி இந்த புதிய வருடத்தில் பிரவேசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பத்திலேயே நாம் ஜாக்கிரதையாக ஓட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காகவே கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். ஆவிக்குரியமாக எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், எரேமியா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்போது, சேனையின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தை அக்கினியாயும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன். அப்படியானால் இந்த வார்த்தையை ஒப்பிட்டு பாருங்கள். அந்த விஷப்பாம்பானது விறகை அள்ளி போட்ட உடனே அங்கேருந்து வருது. அப்போ அந்த விறகுக்குள்ளே தான் இருந்திருக்கு. அக்கினியில் போடுகிற வரை அது அமைதல் தான் இருந்திருக்கு. அந்த அக்கினியில் போட்ட போது தான் அனல் உரைத்து அது கவி கொண்டது. ஆவிக்கிற அனுபவம் வாசித்த எரேமியா வசனத்தில் அக்கினி என்பது தேவனுடைய வார்த்தை. என் வார்த்தையே அக்கினியும். விறகு என்பது ஜனம், மனுஷர். அப்போ மனுஷரை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நடத்தும்போது, அல்லது தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்குள்ளே கொடுக்கும்போது, அவர்களுக்குள் இருக்கிற அந்த சர்ப்பத்தின் ஆவி, அசுத்த ஆவி, அந்த பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது. அது நம்மை தாக்க முற்படுகிறது. பவுல் கையை கவ்விக்கொண்டது. அவன் உடனே உதறி போட்டான். அதனால் தீங்கு அடையலை. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, 2020ஆம் வருஷத்துடைய அனுபவத்தோடு யோசித்து பாருங்கள். பல சந்தர்ப்பங்களில் மனுஷரால் நீங்கள் காயப்பட்டீங்க. மனுஷர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாங்க. மனுஷர் உங்களை பல விதங்களிலும் நெருக்கடி கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்குள் இருக்கிற அந்த வார்த்தையின் அக்கினி. சரியா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். என் வார்த்தையை அக்கினியும். அப்போ வார்த்தையாகிய அக்கினி உங்களுக்குள் இருக்கிறபடினால், நமக்குள் இருக்கிறபடினால், நாம் யாரை சந்திக்கிறோமோ, யாரிடத்துல பேசுகிறோமோ, அவர்களுக்குள் இருக்கிற அந்த பொல்லாத ஆவி, இந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை, வசனத்தினுடைய வல்லமையை தாங்கிக் கொள்ள முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத அந்த அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள் உடனே அது ஆக்ரோஷித்து எழும்புகிறது. நாம் ஜாக்கிரதையாக தப்பிக்கொள்ளணும். இந்த 21ஆம் வருஷத்தில் கிருபையாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆரம்பத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். கடந்த வருஷங்களிலே, நாட்களிலே மனுஷர் மூலம் நாம் காயமடைந்தபடி, வேதனை அடைந்தபடி இந்த வருஷத்தில் நம்ம அடைஞ்சிடக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் சொல்கிறாரு. உடனே அவன் தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா, மாயவத்தக்காரன் ஒருத்தன் வருகிறான். அவன் வந்து சொல்லும் பொழுது சொல்கிறான், பவுலோடு எதிர்த்து நின்றான் என்று வாசிக்கிறோம். பவுலோடு எதிர்த்து நின்றான் மாயவத்தக்காரன். ஏன் எதிர்த்து நிற்கிறான்? அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி பவுலின் மூலமாக புறப்பட்ட வார்த்தையை பார்த்த உடனே, அக்னியை பார்த்த உடனே அவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். ஒருவேளை மனுஷர் உங்களுக்கு எதுக்குறாங்களா? வேலை ஸ்தலங்களை, குடும்பங்களை எதுக்குறாங்களா? அப்படின்னா அவங்க இல்லை, அவங்களுக்குள் இருக்கிற ஆவி. காரணம்,
உங்களுக்குள் தேவனுடைய வார்த்தை இருக்கிறபடினால், நமக்குள் தேவனுடைய வார்த்தை இருக்கிறபடினால், அந்த வார்த்தையாகிய அக்கினி வெளிப்படும் பொழுது அந்த விறகாகிய மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த தீக்கிரிகள் செயலாற்ற ஆரம்பிக்கிறது. அதை தான் அதில் நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வருஷத்தில் நாம் கவனமாய் ஓடும்படி அழைக்கப்படுகிறோம். மனுஷர் மூலமாய் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பொருளாத ஆவி, அசுத்தாவினுடைய கிரியல் மூலமாய் நாம் சேதமடையாதபடி ஜாக்கிரதையாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். இப்போ முதலாவது மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6-7 வசனங்களை நான் வாசிக்கும் போது, லேகியன் பிசாசு பிடித்தவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பார்த்தீங்களா, கல்லறையிலே கிடக்கிற மனுஷன் இயேசு வருகிறதை தூரத்தில் கண்ட உடனே அவனே ஓடி வந்து பணிந்து எனக்கு உமக்கு என்ன என்று சொல்வதை பார்க்கிறோம். காரணம், அவர் வருகிறார் என்று சொன்ன உடனே, அந்த வார்த்தையின் வல்லமை வருகிறதுன்னு சொன்ன உடனே இவனுக்குள் இருந்த அந்த அசுத்தாவி செயல்பட ஆரம்பிக்கிறது. முடிவிலே துரத்தப்படுகிறத நாம் பார்க்குறோம். அப்படியானால் இதில் என்ன அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது? அசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் நிறைந்திருக்கிற ஒரு உலகத்திலே நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்குள் நமக்குள் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வல்லமையும் கிரியை செய்யும் போது, செயலாற்றும் போது அசுத்தாவிகள் விலகி போகிற ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். ஆண்டவர் ஆலயத்திலே போகிறார். அங்கே ஒரு கூனியான ஒரு மனுஷியை பார்க்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறாரு, ஸ்திரீயே, உன் பலவீனத்தின் நீங்கினான்னு சொல்கிறார். உன் பலவீனம் மாறுது. உடனே அவள் நிமிந்துட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாரும் சொல்கிறாங்க ஓய்வு நாள் இப்படி செய்யக்கூடாது ஆலயத்தில்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு 16ஆம் வசனத்தில், சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகியவளை 18 வருஷமாக கட்டி வச்சுருக்கிறான். இப்போ ஆபிரகாம் குமாரத்தி விசுவாசிப்படி தேவனுடைய பிள்ளை. ஆனால் அந்த பிசாசு அப்படி கட்டி வச்சிருக்கு. ஆண்டவர் தொட்ட உடனே அவள் நிமிர்ந்துட்டா, அசுத்தாய் ஓடி வச்சுது. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஜனத்து மத்தியில் நிமிர்ந்து நிற்க முடியாத, கம்பீரமாக நிற்க முடியாத அப்படி பிசாசு போராடுகிற அனுபவம் இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. அதை தான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் இங்கே வாசிக்கிறோம். வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஒருவேளை பொறாமையில் ஜனங்கள் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவதை, அது நிமித்தம் ஜனங்கள் உங்களை மேன்மைப்படுத்துவதை பார்க்கிற உற்றார் உறவினர் அல்லது கூட இருக்கிற ஜனங்கள் பொறாமையினால் உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க. காரணம், வசனத்து வெளிச்சம் நமக்குள்ள வர்றதுனால அவங்களுக்குள்ள இருக்க அந்த சத்துரு பொறாமைங்கிறதான ஆவி, எரிச்சலை உண்டாக்குகிற ஆவி, அது எழுப்பி நம்மளை காயப்படுத்த பார்க்கும். ஜாக்கிரதையாக நம்ம தப்பிக்கொள்ளணும். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் மோசையை அனுப்பும்போது கோல் கொடுத்து அனுப்புகிறார். ஆரோன் அந்த கோலை கீழே போடுறான், அது சர்ப்பமாகுது. பார்வோன் மந்திரவாதிகிட்ட சொல்கிறான், மந்திரவாதிகளும் போடுறாங்க, சர்ப்பமாகுது. ஐயா, நீ செஞ்சவரை நாங்களும் செய்யிட்டு ஆஹான்னு சிரிச்சிருப்பாங்க. நடந்தது என்ன பாருங்கள், ஆரோன் போட்ட அந்த கோல் மற்றவங்க எல்லாம் போட்ட கோல் சர்ப்பமானதை அவ்வளோ சர்ப்பத்தையும் விழுகிட்டு, கடைசியில் ஆரோன் கோல் மட்டும்தான் சர்ப்பம் மட்டும்தான் நிற்குது, மிச்சம் எல்லாம் க்ளோஸ். ஒருவேளை மற்றவங்க செய்யலாம், மற்றவங்களுக்குள்ள வித்தியாசமாக பேசலாம், ஆனால் அதற்கு மத்தியில் கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். பொறாமை நிறைந்த ஜனங்கள் நம்மை சுற்றி வருவாங்க. அவர்களுக்கிலிருந்து அந்த பொறாமை எரிச்சலில் ஆவியிடம் மேலே எழும்பும். ஆனால் ஜாக்கிரதையாய் அதில் நாம் ஜெயமெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தான். அவனை பார்த்தாலே இவனுக்கு எரிச்சல் வருது. அப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான ஒரு வேகமும் ஒரு எரிச்சலும் ஒரு கொலைவெறியினுடைய ஒரு தன்மையும் சவுலுக்குள்ளே உருவாகிறதை நாம் அதில் பார்க்குறோம். இந்த சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. உலகத்து மனுஷன் தான் இப்படி இருக்கிறான்னா, இவர் விசுவாசின்னு சொன்னாங்க, ஒளிக்காரன்னு சொன்னாங்க, ஆவிக்கிறன்னு சொன்னாங்க, இவரும் இப்படி இருக்கிறார அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம். நல்லா கவனிங்க, சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் தாவீதை கனப்படுத்துவதையும் மேன்மைப்படுத்துவதையும் அவனுக்கு 10,000 சொல்லதையும் அவன் கேட்ட உடனே அவனால் அதை தாங்கவே முடியல. அவனை எப்படியாவது கொலை செஞ்சு தான் ஆகணுங்கிற நிலைமையில் அவனுடைய காரியம் இருப்பதை பார்க்கிறோம். இதே சவுல் தான் 16வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது 21ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். தாவீது சவுலத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். சவுல்
தாவீதை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். அப்பாட்ட சொல்லி விட்டுறான், தாவீதை இங்கேயே நிற்கட்டும், அரண்மனையில் நிற்கட்டும்னு சொல்லி. இப்படி அவனை சேர்த்து கொண்டவன் தான். ஆனால் இன்னைக்கு பாடல் பாடணும்ல, தாவீதுக்கு அதிகம் கொடுத்து பாடிட்டாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் அவனால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறதை பார்க்கிறோம். இது மட்டும் அவன் கவனிக்கிறான். 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். பார்த்தீங்களா, தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நம்ம விட்டு விலகிட்டாரு அப்படிங்கிறத அவன் கண்டு அவனுக்கு பயந்தான் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையெல்லாம் வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, 19ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதை கொண்டு போடுவதற்காக அவனுடைய மகள் மீகா வீட்டுக்கு திருமணமாக வச்சிருக்கிறான். அந்த வீட்டுக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். பார்த்தீங்களா, தாவீதை கொண்டு போடும்படி. அப்படிப்பட்ட ஒரு கொலைவெறியினுடைய ஒரு ஆவி அவனுக்குள்ளே கிரியை செய்கிற நிலைமையை நம்ம இதில் பார்க்குறோம். இது அனுபவங்களெல்லாம் எதை காண்பிக்கிறது? தாவீது கர்த்தரோடு இருக்கிறான் என்போம், கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சம் அவனுக்குள்ளே வருகிறது என்று கண்டவுடனே அவனுக்குள்ளே உண்டாகிற அந்த எரிச்சல் நாவி, அதுதான் அதில் வாசிக்கிறோம். தன் மகன் யோனத்தான் இடத்துல சவுல் சொல்லும் பொழுது, அவனை கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்று சொல்லி 31ஆம் வசனத்தில் சொல்கிறான். இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கொலைவெறியினுடைய தன்மை இந்த சவுலுக்குள்ள உண்டாகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பலாம். இதில் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மிக ஜாக்கிரதையாக இருக்கும் என்பது தான் அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கடைசியாக நம்ம வாசிக்கிறோம் தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிப்போமானா அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அந்த நாட்டில் ஞானிகள் இருக்காங்க, சாஸ்திரிகள் இருக்காங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, இவங்களோட வயதில் முன்னவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் காட்டிலும் இந்த 4 பேர், தானியேல் அவனுடைய சிநேகிதர் 3 பேர், இந்த 4 பேரையும் கர்த்தர் சகல ஞானத்திலும் மேன்மைப்படுத்தினார். ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது, 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உடனே ராஜா கேட்குறாரு, சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். இது மனுஷன் சொல்ல முடியாது, தேவன் தான் இப்படி சொல்ல முடியும்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அந்த அவங்களுடைய சாஸ்திரிய மந்திரவாதிகள்லாம். ஆனால் தானியேலுக்கு அந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டு அது சொல்லுறது நம்ம பார்க்குறோம். அப்போ ராஜா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். அப்படி சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லலைன்னா நாங்கள் கொண்டு போட்டுருவோம் அப்படிங்கிறார். இந்த வார்த்தை புறப்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்களாம், 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். பார்த்தீங்களா, உடனே யாருக்கு தான் வராங்க, தானியேலையும் அவருடைய தோழரை கொலை செய்ய. அதே தான் அநேக அனுபவங்களில் நம்ம வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் நாங்கள் கண்டுபிடிக்க முடியல. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு தேச பிள்ளைகளே, உங்களையும் குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடுவாங்க. காரணம், உங்களுக்குள்ளே இருக்கிற அக்னியானது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சர்ப்பத்தை தோண்டி விடுது. அதுதான் அதில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கி மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்புகிற அந்த சூழ்நிலையில் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, ஜெயம் எடுப்பீங்க. நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்னும் இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வருஷத்திலும் இந்த நாட்களிலும் ஆண்டவரே, மனுஷரை குறித்து அவர்களுக்குள்ளே செயல்படுகிற ஆவியை குறித்து ஜாக்கிரதையாய் நிதானமாய் ஜெயம் எடுக்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் அன்பு நேச பிள்ளைகளே, ஏற்கனவே நான் அறிவித்தபடி அந்த நகோமி என்கிற புஸ்தகம் இப்பொழுது நம்முடைய கரங்களில் ஆயத்தமாக இருக்கிறது. ஆவியானவருக்கும் நகோமிக்கும் உள்ளதான அந்த உறவை பற்றிய ஒரு ஆழமான கர்த்தனை இந்த புஸ்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய விவரங்களை நீங்கள் இடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.